படம் அருமையாக இருந்துச்சுண்ணா. ஒரு நல்ல ஃபிலிம், நல்ல டாப் நாச்சாக உள்ள ஃபிலிம், சூப்பராக இருந்தது. எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள், அவ்வளோதான். இந்த படத்தில் அருமையாக எடுத்திருந்தாங்க. கவின் ஆக்டிங் அப்படி இருந்தது, லால் சார் ஆக்டிங் அப்படி இருந்தது. 2 பேர் ஆக்டிங்கும் அவங்க காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு, சூப்பராக செட்டாக இருந்தது. டேரக்டருக்கு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு படத்தை. ஒரு ஸ்டோரி வைஸ் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூவி, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். மீடியா பீப்புள் தாண்டி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஒரு ஸ்டாருன்ற அந்த பட்டம் வந்து அவர் தக்க வச்சுக்கிட்டாரு தான் சொல்லணும். ஏன்னா கவின் இந்த படத்தை நடித்து அவரோட ஃபேம் அவர் ஏற்றிக்கிட்டாரு. கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டார். நல்லா இருந்தது படம். யுவன் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. குறைகள் சின்ன சின்ன இடத்துல நடுவில் மட்டும் ஒரு சின்ன லேக் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சரின்னு படம் போயிடும். சின்ன சின்ன இடத்துல லேக் இருக்கும். அழகாக 10க்கு 9.5 தரலாம், அந்த அளவுக்கு படம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். வேறு லெவல் ப்ரோ, சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதான் நம்ம ஒரு பேஷனுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம், அது நடுவில் எவ்வளோ கஷ்டங்கள் வருது, அதெல்லாம் மீறி நம்ம எப்படி உள்ளே வரோம் அப்படின்றது தான். மிரட்டிருக்காரு ப்ரோ. ஐயோ, ஒரு சீனா அதுவும் அம்மாவில் போட்டாங்க பாருங்க பாட்டு. ஒரு நாளில் வாழ்க்கைங்கன்னு ஒரு பாட்டை போட்டு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. எதிர்பார்க்கவே இல்லை அந்த பாட்டு போடுவாங்கன்னு. டக்குன்னு அந்த கஷ்டத்தில் அந்த பாட்டு ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருந்துருக்காங்க. அந்த பாட்டு என்ன நம்ம நார்மலாக வீட்டில் போட்டு கேட்டாலே அது நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகும். அந்த சீனுக்கும் அந்த சாங்கு வந்த விதத்துக்கும் வேற லெவலில் இருந்து ப்ரோ. அப்படியே கூஸ் பம்ப். நானும் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த பாட்டு போனோடனே ஷாக்கு. அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அப்படியே ஒரு நாளில் வாழ்க்கை. என் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்தாங்க. ஏய், ஒரு நாளில் பிஜிஎம் ஆரம்பிக்குதுரி அப்படின்ற பாட்டு போடுறாங்க. அந்த சீனுக்கும் அந்த பாட்டுக்கும் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. நான்லாம் இன்ன வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்ததே இல்லை ப்ரோ. ஏன்னா இந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்தே ஆகணும், அவ்வளோ இம்பேக்ட் ஆகிடுச்சு. இந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு எந்த படத்துக்குமே வந்ததில்லை. ஸ்டார் படத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கேன் ப்ரோ. ப்ரோ அவர் என்ன ப்ரோ, அடுத்தது கவின் தான் ப்ரோ. தமிழ் சினிமாவில் அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிகண்டன், கவின், இவங்க தான் ப்ரோ அடுத்து தமிழ் சினிமா எனக்கு தெரிஞ்சு கொண்டு போகிறாங்க. அடுத்து அவங்கள தான் பிடிக்க ஆரம்பிக்குது. மணிகண்டன், கவின், அசோக் செல்வன், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வர இதனால் நம்ம மலையாள படத்தை எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தோம். இந்த மாதிரி படம் எடுத்தால் நான் ஏன் ப்ரோ ஓடிடியில் பார்க்க போகிறேன்? தேட்டருக்கு நானே பாருங்க லீவ் போட்டு வரேன். இந்த மாதிரி படம் எடுக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே தேட்டருக்கு வந்துருவாங்க ப்ரோ. இந்த மாதிரி படம் எடுத்தால் போதும். போர்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. அப்படியே ஒரு ட்ராவல் சூப்பராக கொண்டு போயிருங்க. தலைவன் யுவன் மிரட்டி இருக்கான். பிஜிஎம் வேற லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க. சூப்பராக இருக்குண்ணா படம். ஆக்டிங் செம்ம ஆக்டிங்ண்ணா. கவிந்து நல்ல ஆக்டிங்கு. கான்செப்ட் அவர் எப்படி ஆக்டிங்குள்ளே வந்தார் அப்படின்ற அவரோட ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்கு, நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போர்லாம் இல்லை ப்ரோ, நல்ல ஆக்டிங் ப்ரோ. ஹீரோயின் ஓகே, அவங்களோட ரோல் கரெக்டாக இருக்குது. கவின் ஆக்டிங் நல்லா இருக்குது. கவின் சார் ஆக்டிங், யுவன் மியூசிக்கும் நல்லா இருக்குது ப்ரோ. ஓவரால் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கவின் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. மற்ற ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வாஸ் லைக் ஓகே, பார்க்கலாம். இதான் ஸ்டார் எப்படி ஆறான்றதான் கான்செப்ட். அதுதான் நல்லா இருக்குது. எல்லாம் ஒரு டைம் பார்க்கலாம். காலிவுட்டோட கம்பேர். யுவன் ஸ்கோர் செம்மையா, ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கு, நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா இருந்துச்சு. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கான்செப்ட் தான், முக்கியமாக பசங்களுக்கு. அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா போச்சு. சூப்பராக இருந்துச்சு அவங்களோடது. ரொம்ப நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ என்னையே ரொம்ப உள்ள இது பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. எங்கேயுமே போரிங் இல்லை. ஃபேமிலியோட நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்லா இருக்கு. ஒரு ப்ளூமிங் ஆக்டரு, அவர் எப்படி ஃபைனலாக ஆக்டர் ஆகிறாருன்றத கதை சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு சினிமாவை பற்றி, சினிமாக்குள்ளேயே வரவங்க இந்த படத்தை கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் படம். செமையாக இருக்குது. ஏலன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் படத்துக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். அவங்க அப்பா ஸ்டில்ஸ் பாண்டியன்னு சொல்லி அவரை மையப்படுத்தி எடுத்திருக்காப்புல. அந்த அப்பா கேரக்டரு அவரை மாதிரி, அவங்க அப்பா மாதிரியே எடுத்து நல்லா பண்ணியிருக்காப்புல. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. கவின் பிச்சிட்டார் ப்ரோ. அடுத்து அதான் பெரிய ஒரு பிக் திங்காக இருப்பார் காலிவுட்டில். அவரை வச்சிருக்க லைன் அப்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. யுவன் செம மியூசிக்கு. யுவன் என்னன்னு தெரில, இலானுக்கு மட்டும் செமையாக போட்டுறாரு மியூசிக்கு. செமையாக இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. இல்லை ப்ரோ, இன்னும் இல்லை, அப்படியே அதுக்குள்ளேயே கொண்டு போகிறாங்க. நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க படத்தில். நல்லா இருக்குது, அது வாட்சப்புளாக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சுன்னா டேரக்டர் எப்படி ஒரு கதையை எடுத்து அந்த கதையை நமக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வராங்களோ அதை நல்லா சொல்லியிருக்காரு. லால்னாவோட ஆக்டிங்கும் கவினோட ஆக்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. யுவன் சங்கர் ராஜா எப்பவும் போல் மியூசிக் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. படத்தில் எந்த ஒரு லேகும் இல்லாமல் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு
ஆடியன்ஸ் எப்படி சீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னு வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் அவரோட கரியர் பெஸ்ட்டு ஃபிலிம்னே சொல்லலாம். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் வாய்ப்பே இல்லைண்ணா. படம் நம்பி வாங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக. ஆமாண்ணா, சர்ப்ரைஸ்லாம் நிறையா இருக்குது. அது எதுன்னு நான் சொல்ல விரும்பலை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். படம் சூப்பராக வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி அழுக வச்சிட்டாங்க நிஜமாலே. அது நம்ம ஆக்டிங் தான் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ அது நம்மளே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான். பயங்கரமாக அழுக வச்சிட்டோம். அதான் ஒரு ஸ்டபன் ஹார்ட்டோட அவர் இருக்கார். கண்டிப்பாக ஒரு ஹோப் இருக்கும்ல. அந்த மேட்ரு தான் வந்து நம்ம இது சினிமான்னு இல்லை, எதை வச்சு வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. கவின் அவர் செம்மையாக தான் ரிலேட்டபுளாக இருக்குது. பயங்கரமாக கனெக்ட். சூப்பர். தெரிசு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பயங்கரமாக. அது ஆல்ரெடி நம்ம கேட்ட பாட்டு தான். ஒரு முக்கியமான இடத்துல வருது. சர்ப்ரைஸ் அது பாருங்கள். சூப்பராக இருந்தது படம். நல்லா தான் இருந்தது. எனக்கு எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எப்படிலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ற சீன்லாம் இதில் காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா சீனுமே. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தவங்க எவ்வளோ தான் அடிபட்டு யார்கிட்ட வேணாலும் அவமானம் வாங்கி வராங்களோ, திருப்பியும் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாட்டில். படம் போரிங்கே இல்லை, எந்த ஒரு போரிங்கும் இல்லை. சூப்பராக தான் இருந்தது படம். எப்போ வேணாலும் பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் படம். ஆமாம் ப்ரோ, சர்ப்ரைஸ் நிறைய இடத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வச்சிருப்பாரு சர்ப்ரைஸ். அது சொன்னா ஸ்பாயில் ஆகிடும். அது ரீமிக்ஸ் பண்ணியிருப்பார் ஒரு பாட்டை. இது மட்டும் சொல்லிடுறேன். படம் வந்துட்டு நல்லாவும் இருக்குது. யுவன் சார் பாட்டு வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும். செகண்ட் ஹாஃப்லேயே ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது. அது வேணாம். அது ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். அதான் சொன்னேன், இளம் டேரக்டர் பியார் பிரேமாக்காததுக்கப்புறம் இந்த படம் அருமையாக எடுத்திருந்தாங்க. செம்மையாக எடுத்திருந்தா நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு அவருக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரோ அவள் வந்துட்டு வசூல் அடிச்சிருவார். அவரோட ஃபேம் அவள் ஏறினோம். டேரக்டர் டாப் நச்சா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, ஜெர்சி மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஜெர்சி அது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான். இது ஒரு டைப் ஆஃப் மோட்டிவேஷன் ஸ்டோரி. அது நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளால கனெக்ட் பண்ணி முடியும். நல்லா இருந்தது. பயங்கரமா இருக்கு. நிஜமா சொல்லி ஆகணும். ஒருத்தர் நல்லா நினைச்சிருந்தா பரவாயில்ல. ஒவ்வொருத்தரும் லைக் 5 நிமிஷம் ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். டைரக்டர் வந்து செதுக்கிட்டாரு. இளன் ப்ரோ வந்து செதுக்கிட்டாருன்னு சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேச்சுரலாக இருந்துச்சு. லைக் வந்து இங்கே நடிக்கிறாரு நமக்கு தெரியாமல் அந்த இடத்துல ஒரு பையனுக்கு இப்படி ஆயிருந்தா எப்படி பண்ணியிருக்கோம் அவ்வளோ நல்லா ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்டிங்கிறது ரியாக்ட் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக பேஷன் முக்கியம் தான். பட் என்னதான் உங்களை தடுத்தாலும் கண்டிப்பாக தடுக்கும். இவ்வளோ ப்ராப்ளம் வரும். அதையும் தாண்டி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் லவ் இருந்தால் யாராலையும் இல்லை எல்லாராலையும் ஜெயிக்க முடியுங்கிறதா சொல்ல வராங்க.